பாருங்க, இப்போ நம்ம வந்து சிவகோத்திரிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். கட்டாலேருந்து ஒரு 80 கிலோமீட்ரு. இது வந்து மலை வந்து ஒரு 3 கிலோமீட்டர் ஏறணும். பட்டுன்னு ஏறிடலாம். ஒரே பஸ்ஸில் தான் அங்கே வந்திருக்கோம். நாங்கள் வந்து இப்போ மணி வந்து 1 மணி ஆகுது. 5 மணிக்கு பஸ் எடுத்துருவோம். சீக்கிரம் வாங்கன்ட்ருக்காங்க. போயிட்டு இப்போதான் பாருங்க, அங்கே முன்னால் தான் இறக்கி விட்ருக்காங்க. நான் வந்து போயிட்டுருக்குறோம். மழை வந்துடுச்சு. நம்ம கட்டுற மலை மாதிரியே தான். பட்டுன்னு இங்கேருந்து போகிறோம், ஏறுறோம், சாமி தரிசனம் பண்ணுறோம், சீக்கிரம் வந்துடலாம். வேறு ஆப்போசிட்டில் தெரியுது இல்லை, அந்த மலை தான் வந்து சிவன் இருக்கக்கூடிய மலை. மேலே ஒரு செக்கிங் பாயிண்ட் இருக்குது, அதை முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ மேலே ஏறிட்டு இருக்கேன். ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்துட்டோம். ஒரு 2.5 கிலோமீட்டர் தான் ஏறிடலாம். ஏறிட்டு பட்டு வந்துடணும். One 30. கீழே தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது. நேற்றுலாம் மழை இல்லை, இன்றைக்கி நைட்டில் இருந்தே நல்ல மழை. காலையில் எழுந்துச்சி பார்க்கும்போது தான் கட்டாலேருந்து ரூம்லேருந்து வெளியில் பார்க்கும்போது உள்ளாவே எல்லாமே நல்ல மழையாக இருந்திருக்கு. அடுப்புற ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தேன், வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். எல்லாம் மஸ்ட்டு, பயங்கரமான மஸ்ட்டு. அது எடுத்தாலும் யூஸ்லெஸ் தான். அதனால் ஃபோட்டோவும் எடுக்கல, வீடியோவும் எடுக்கலை. போகும்போது கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். அருமையாக இருக்குது. ரொம்ப ஸ்டீப்பாலாம் ஏறல, நார்மலாக போகுது. நம்ம ஊரில் எப்படி ரோடு போகுமோ அதே மாதிரி தான் போகுது. ரொம்ப மேடான ஏற்றம்லாம் இல்லை. நம்ம அமர்நாத் போலையோ கட்ரா போலையோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பாருங்கள், 2.2 கிலோமீட்டர், 800 மீட்டர் வந்திருக்கோம். அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நல்லா மழை பெஞ்சிருக்கு. கிளைமேட்டும் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. மேலே மரம் ஃபுல்லாக மஸ்ட் இருக்குது. தரிசனம் முடிச்சிட்டோம். தரிசனம் முடிச்சுட்டு கீழே வந்து இங்கே ஒரு கோயில் இருக்குது, இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்.
பாறைகள்லாம் உயரமான இது பாருங்க. வர வழியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே தான் கொஞ்சம் இதாக இருக்குது, லேண்ட் ஸ்லைடு மாதிரி இருக்குது. அதான் கொஞ்சம் மழை டயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரணும், அவ்வளோதான். இங்கே ஒரு மந்திர் ஒன்று இருக்குது. ஒரு நல்ல அருமையான மந்திர். எல்லாம் பஜ்ரங் புலி தான், எல்லாம் ஆஞ்சநேயர் நிறையா விளையாடிட்டு இருக்காரு. ஒரு 3 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்தில் ஏறிடலாம், ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் இறங்கிடலாம். ரொம்ப கடுமையான மலையேற்றமாக கிடையாது, சாதாரண ட்ரெக்கிங். நம்ம ஊருக்குள்ளே போனால் எப்படி போவோம், நம்ம ஊரில் நம்ம நார்மலாக எப்படி இருக்கும் ஓரளவுக்கு, அது மாதிரி தான் இருக்குது. அதிகமான எல்லாம் ஸ்டீப்பாலாம் இல்லை, நல்லாயிருக்கு. ரோடு ஃபுல்லாக நல்லா இருக்குது. குதிரைகள் இருக்குது, நடக்க முடியாதவங்களுக்கு குதிரைகள் இருக்குது, தோழி இருக்குது. 500 ரூபா கேட்குறாங்க. பார்க்கிங் பண்ணால் ஒரு 350 ரூபா 400 ரூபா அதில் வரலாம். வயசானவங்க, குழந்தைங்க, இந்த மாதிரிலாம். தோழிக்கு எவ்வளோன்னு தெரில, தோழிக்கு எப்படி 2 ரூபா வாங்குவாங்க. 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போகிறாங்கல்ல, 1500 2000 ரூபா வாங்குவாங்க. உண்மையாலும் நல்ல தரிசனங்க. சிவன் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 மீட்டர் உள்ளே வந்து ஒரு குகையில் வந்து பத்மாசுரன்ற ஒரு அரக்கனுக்கு வந்து அவன் வந்து கடுமையான தவம் புரிகிறான். சிவன் மேலே அவ்வளோ பற்று. எனக்கு வந்து வரம் கொடுத்துட்டாரு. என்ன வரம்னா, யாருடைய தலையில் கை வச்சாலும் அவங்க பசுமாயிரணுன்ட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம ஊரில். கொடுத்தவனுக்கு தலையிலே கை வைக்கிறேன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். அதே தான், அதே பாலிசி தெய்வத்துக்கு நடந்திருக்கு. அவன் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆனால் கொடுத்துட்டா ரீசனு இதை சோதித்து பார்க்கலான்னு சொல்லி அவர் தலையிலே கை வச்சுக்க போயிருக்கான். ஏன்னா ஈசன் வந்து கொடுத்த வரத்தை திரும்ப வந்து வாங்க மாட்டார். அவருடைய கேரக்டரே அதான். கொடைவல்லையும் வள்ளல், பெரிய கொடைவல்லல். ஈசன் மாதிரி ஒரு உன்னதனமான தெய்வம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். அப்போ வந்து என்ன பண்ணார், இவன் நம்ம தலையில் வச்சா நம்ம முடிஞ்சு போயிடுறோமே, நம்ம நாட்டை நிறைய பாதுகாக்க வேண்டியது இருக்குது, மக்களை பாதுகாக்க வேண்டியது இருக்குது, உயிரினங்கள் தாவரங்கள் எத்தனையோ இருக்குது, இவன் நம்மளை அழிச்சுக்கிடுவானே அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணார், ஓடி ஒழிகிறார். அந்த குகை தாங்க மேலே இருந்து ஒரு 50-60 மீட்டர் உள்ளே போகணும். ஒரு 100-150 அடி உள்ளே போகணுன்னு வச்சுங்களேன். சொந்தாக இருக்கும், சின்னதாக இருக்கும், உடம்பு மட்டும் தான் உள்ளே போகும். கீழே கூஞ்சிட்டு போகணும், சில சமயம் படுத்துக்கிட்டு போகணும், சில சமயம் ஒரு கழிச்சு அப்படியே வகுத்த ஒவ்வொருலாம் இடிக்கும், ஒவ்வொரு முதுகெலாம் அப்படியும் போகணும். அப்படிங்கும்போது இவர் வந்து ஓடி ஒளிந்த இடம், சிவனே ஓடி ஒளிந்த இடம் இதுதான். சிவனே யாருக்கும் பயப்பட மாட்டார், அவரையே பயப்பட வச்சது தான் பத்மாசுரன். இதுதான் நல்லவர்களுக்கு செய்யலாம், தப்பு இல்லை. தீவிரர்களுக்கு செஞ்சால் இப்படி தான். நம்ம ஈசனுக்கே ஒரு எடுத்துக்காட்டு இது. ஓகே, நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க.